வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே. இந்த காணொளியில் நாங்கள் ஒரு 2 காரியங்களை குறித்து சிறிது நிமிடம் இந்த காணொளியை நாங்கள் பதிவிட இருக்கின்றோம். இந்த காணொளியை தவறாது தொடக்கம் முதல் முடிவு வரை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் சத்தியமூர்த்தி எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உடைய வழக்கொன்று யாழ் நீதிமன்றத்திலே நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்பாகவும் மற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளை சந்தித்து என்ன விடயங்கள் பேசியிருக்கிறார் என்ற விடயங்களை குறித்தும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் நேற்றைய தினத்திலே ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் சிறைச்சாலைகள் ஆணையாளர், சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட தொடர்பான அதிகாரிகளையும் போதைவஸ்து தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நேற்றைய தினத்தில் அவர் சந்தித்து முக்கிய விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டிலே மிகவும் பாதிக்க இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் கடந்த ஆட்சி காலங்களிலே இந்த போதைவஸ்து பொருட்கள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவதற்கு முக்கிய காரணங்களாக இருந்தவர்கள் முக்கிய அமைச்சர்கள், எம்பிமார்கள் தான். அதாவது வடபகுதியிலே இருந்து இந்தியாவினூடாக இந்த பொருட்கள் உள்நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டாலும் இந்த வடபகுதியிலே இருந்து தென்பகுதிக்கு இந்த வாகனங்களில் இந்த போதை வஸ்து பொருட்களை கொண்டு போவது அமைச்சர்களுடைய, எம்பிமார்களுடைய வாகனங்கள், முக்கிய அரசு அதிகாரிகளுடைய வாகனங்கள் ஊடாகத்தான் இந்த தடை செய்யப்பட்ட இந்த கஞ்சா போன்ற போதை வஸ்து பொருட்கள் கடத்தி செல்லப்படுகின்றது வடக்கு கிழக்கு முழுவதும். அவ்வாறான வாகனங்களை போலீசார் சலுகை அடிப்படையிலே, சிறப்பு உரிமை அடிப்படையிலே இந்த வாகனங்களை பரிசோதிப்பது, சோதனையிடுவது மிகவும் குறைவு. எனவே இதை சாதகமாக பயன்படுத்தித்தான் இவ்வாறான புதை வஸ்து பொருட்கள் நாட்டிலே எந்த இடங்களுக்கு நகர்த்தி செல்ல முடியுமோ அவ்வாறான விடயங்களை அவர்கள் தந்திர ரீதியாக நகர்த்தி சென்று இருக்கின்றார்கள். இதையும் விட இந்த போதைவஸ்து மதுபானம் என்பது இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே உள் நுழைகின்றன. அதாவது சிறைச்சாலைக்குள்ளே இந்த போதை வஸ்துக்கள் உள்ள நுழைந்து தடை செய்யப்பட்ட மதுபானங்கள் சிறைச்சாலைகளுக்கு எடுத்து செல்ல முடியாது. இவ்வாறான விடயங்களை சிறைச்சாலைக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், STF இவைகள் கூடத்தான் அது உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் இதை தடுப்பதாக இருந்தால் அவர்களால் தான் தடுக்க முடியும். சிறைச்சாலைக்குள்ள வசதி படைத்தவர்களும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர்கள் இவ்வாறான பொருட்களை காசுகளை கொடுத்து இந்த பொருட்களை உள்நகர்த்தி செல்லுகின்றார்கள். அப்போ சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கண்ணுக்கு மைய குத்தி விட்டுட்டு சிறை காவலர்கள், கடமையில் இருக்கிற போலீசார்கள் சிறைக்குள்ளே இதை நகர்த்தி விடுகின்றார்கள். அவர்கள் மூலமாக இது எப்படியும் உள்ளுக்குள்ளே போகின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிரடியாக சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கூப்பிட்டு இதற்கு என்னதான் முடிவு எடுக்க போறீங்க என்று சொல்லி ஒரு இறுக்கமான முடிவு எடுத்து அவர் நேற்றைய தினத்தில் இது தொடர்பாக கதைச்சிருக்கின்றார். எதிர்காலத்தில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள், என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பதை பார்ப்போம். சிறைச்சாலைக்குள்ளே இலகுவாக இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வரும், மதுபான போத்தல்கள் எல்லாம் வரும். நானும் பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளில் இருந்து வந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே வெளியில் இருந்து ஒரு போயில நான் இருந்த காலப்பகுதியில் ஒரு போயில வெளியில இருந்து சிறைச்சாலைக்குள்ளே கடத்தி கொண்டு வரப்படும் என்று சொன்னால் நான் இருந்தது 10 வருடங்களுக்கு முன்னுக்கு சிறைச்சாலையில் இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு போயில உள்ள கொண்டு வரப்படும் என்றால் ஒரு போயிலுடைய விலை 5000 ரூபா. 10 வருஷத்துக்கு முன்னுக்கண்டா யோசிச்சு பாருங்க.
அதே வேளையில் சிறைச்சாலைக்குள்ள மதுபான போத்தல்களும் உள்ளுக்க வரும். அப்போ மதுபான போத்தல் ஒரு போத்தலுன்ற விலையும் 5000 ரூபா தான். ஒரு போத்தல் வெளியில் 10 வருஷத்துக்கு முன்னு கண்டா ஜோதிச்சு பாருங்கள். அப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற பொழுது இதை நாங்கள் கண்காணிக்கிற நாங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் என்று சொல்லி சொன்னால் அவங்க இதை எப்படியும் வெளியிலிருந்து எடுத்துருவாங்க. அப்போ இந்த அனுபவங்களை எங்களுக்கும் தெரியும். அந்த வகையில் தான் இதுக்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எப்படி எடுக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த யாழ்ப்பாணத்திலே நேற்று யாழ் நீதிமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக சத்தியமூர்த்தி அவர்களினால் அவதூறு வழக்கொண்டு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக அந்த வழக்கினுடைய அர்ச்சனா ராமநாதனுடைய அணியைச் சேர்ந்த சட்டத்தரணி அவர்கள் இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார், அர்ச்சனா ராமநாதன் இது பொய்யான அவதூறுகளை விளைவித்திருக்கின்றார், பரப்பி இருக்கின்றார், ஊடகங்களில் வேறு எந்தவித சாட்சிகளும் இல்லாமல் பொய்யான அவதூறுகளை பரப்பி இருக்கின்றார். இதற்காக 100 மில்லியன் ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தான் இதை போடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கின் போது அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய சட்டத்தரணி அவர்கள் இது பொய் இல்லை, மெய்தான், உண்மையான சாட்சியங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றது, எதிர்வரும் 15ஆம் தேதி இந்த வழக்கு மேலும் விசாரணைக்காக திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது ஜனவரி 15. அப்போ இந்த வழக்குக்கான சாட்சியங்களை எங்களால் நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய சட்டத்தரணி அவர்கள் இதை திரும்பவும் சொல்லியிருக்கிறார். இது பொய்யான குற்றச்சாட்டில் உண்மையான விடயங்கள் என்பதையும் இந்த விடயத்திலே அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். எனவே தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான விடயங்களை குறித்தும் நாங்கள் அடுத்த காணொளியிலே என்ன விடயங்கள் என்றதை குறித்தும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு காணொளியில் நாங்கள் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.